வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி விஜய் வந்து ஓட்டிங்ல லீடிங் வந்ததுல இருந்தே, இன்னைக்கு வரைக்குமே நியூஸ் சேனல மாத்தாம பார்க்குறவங்கள தான் நாம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நியூஸ் சேனலே பார்க்காதவங்க கூட அவருடைய ஒவ்வொரு அசைவையும் வந்து இமை கொட்டாம பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில அவருடைய பதவியேற்பு விழாவுல ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது, சங்கீதா விஜய இன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கு அழைக்காம போனது. அது மட்டும் கிடையாது. அவங்க மேபி அழைப்பு விடுக்கப்பட்டு வரலையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஷோபா சந்திரசேகர் வந்து நடிகை த்ரிஷாவ பார்த்த உடனே ஹக் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணனது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. உங்களுடைய மருமகள் மற்றும் பேரன், பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பதவியேற்பு விழாவுக்கு வரல. அவங்களுக்கு அழைப்பு விடப்படலையா அப்படிங்கிறதும் தெரியல. என்னாச்சு அப்படிங்கிற இந்த நிலைமையில உங்களால எப்படி த்ரிஷா மேடம ஹக் பண்ணி பிளஸ் பண்ண முடியுது? ஏன்னா, உங்களுடைய மருமகள் அப்படிங்கிறது உங்களுடைய மகனோட மனைவி இல்லையா? அவங்களோட பாதி அதாவது அவருடைய பாதி அவங்களே வந்து கணவரோட பதவியேற்பு விழாவுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில, எப்படி நீங்க த்ரிஷா மேடம பிளஸ் பண்ண முடியுது? அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, சங்கீதா அந்த விஷயத்த பத்தியும், த்ரிஷாவ பத்தியும் ஷோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய மருமகள் வராதது அப்படிங்கிறது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்குது. ஜேசன் சஞ்சய் கூட இந்த விழாவுக்கு வராதது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஆனா, என்னுடைய மகனோட இத்தனை வருட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியமா தான் நான் இந்த விஷயத்த பார்க்குறேன். அவன் இந்த பதவியேற்பு விழா இந்த நாளுக்காக அவன் எத்தனை நாள் காத்துட்டு இருந்திருப்பான். இந்த மக்களுக்கு உழைக்கிறதுக்காக அவன் எவ்வளோ நாள் இன்னைக்கு காத்துட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விஜய் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சமும் கிடையாது. நெறைய விஷயங்கள்ல மனசுல சுமந்துக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்காக அவன் உழைச்சிருக்கிறான். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல என்னால அப்படியே முகம் சுளிக்கிற மாரி ஒருத்தர பார்த்து நடந்துக்க முடியாது. எனக்கு திரிஷாவ இப்பலேருந்து இல்ல, விஜய் கூட படம் நடிக்க ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு பண்பாளர்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. ஒரு அற்புதமான சோல் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷாவ சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்பு நிறைஞ்சவங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற அவங்கள எப்படி ஒரு பொது நிகழ்ச்சியில அவமானப்படுத்துற மாரி என்னால நடந்துக்க முடியும்? எனக்கு சங்கீதா, விஜயம் அப்படிங்கிறவங்க மருமக தான். ஆனா, த்ரிஷா மத்தவங்களையும் என்னால அவமானப்படுத்துற மாதிரி, என்னால முகம் சுளிக்கிற மாரி நடந்துக்க முடியாது. என்னுடைய மகள் அதாவது சங்கீதா விஜய் வராதது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், ஜேசன் சந்தையோ, திவ்யாவோ வராதது எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல என்னுடைய குடும்பம் பங்கு பெறாம போனது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் வந்து மகனோட பதவியேற்பு விழாவ கண்டு ரசிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து மருமகள் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இருதலை கொள்ளி எறும்பா தான் நான் இந்த விழாவுல இருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, ஒருத்தர பிளெஸ் பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் நல்ல விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில த்ரிஷா வந்து ஒரு அற்புதமான சோல் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பத்தி நெறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும், அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அவங்களையும் விஜயும் பத்தி பேசுற விஷயங்கள கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா, விஜய்க்கு தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது 200% நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு.